ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நான் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 77 சங்கீதம் 14 அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் மாத்திரமே, நம்முடைய இரட்சகர் மாத்திரமே, நம்முடைய மீட்பர் மாத்திரமே, மனிதர்கள் அல்ல. அவர்தான் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். ஜனங்களுக்குள்ளே அவர் நன்மையான காரியங்களை செய்து விடுகிறார். அதிசயங்களை செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் வேதத்தில் அதிசயங்களை எல்லாம் திரும்ப பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அதுல எகிப்துல ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தது அதிசயம். அங்கே செங்கடலை கடக்க செய்தது அதிசயம். யோர்தானை கடக்க பண்ணினது அதிசயம். எரிகோவை தகர்த்தது அதிசயம். இது எல்லாமே ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் நடப்பித்தார். ஒரே மாதிரியா செய்யல. அதான் கர்த்தர். இப்ப ஒரு அதிசயத்தை ஒரு ஒரு ஆளு ஒரே மாதிரி செஞ்சாதான் அதுல ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அதிசயங்களை செய்யும்போது நீங்க பாத்தீங்கன்னா எகிப்தில இருந்து ஜனங்களை அழைத்து வரும்போது 10 வாதைகள். அது யாரும் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு வாதையை தந்து ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. செய்தார். அங்க செங்கடல் கிட்ட வந்து நின்னப்ப செங்கடல் 2 பிளக்க பண்ணினார். அதுக்கு ஆண்டவர் செய்தது, மோசே இடத்துல சொன்ன, உன் கோலை உயர்த்தி காட்டு, நான் கீழ்காட்டில் வர பண்ணி அது 2 பிரிச்சிருவேன். பிரிச்சுட்டார். அது வழியே தான் ஜனங்க நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் நடந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. யோர்தான்கிட்ட வந்தப்ப அங்க கோலெல்லாம் நீட்ட சொல்ல, யோர்தான் பிரவாகித்து வருது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அங்க நில்லுங்கன்னாங்க. ஆசாரியில போய் நின்னோடனே தண்ணி நின்றுச்சு, வரல. அப்ப ஆசாரியர் நகர்ந்து உள்ள போய் நின்றுட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து முடியும் மட்டும் அவர் அப்படியே இருந்தாங்க. அவர் நின்ற இடத்திலிருந்து கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே அடையாளத்திற்கு அதை நிறுத்தினார். எரிகோவில் வந்தப்ப கோலை நீட்ட சொல்லல, அதற்கு விரோதமா எதுவும் சொல்லல. கர்த்தர் சொன்னார், துதியுங்கள், praise unto the Lord. அப்படி கர்த்தரை நல்லா துதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் டெய்லி காலைல எழும்புவாங்க. ஒரு ரவுண்ட் அப்படியே துதிச்சுட்டு கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அப்படின்னு சுத்தி வருவாங்க. ஆண்டவர் 7ஆவது நாள் சொன்னார், 7 முறை துதிக்கணும், அப்புறம் ஆர்ப்பரிக்கணும். நான் கிரியை செய்வேன். துதித்தாங்க, ஆர்ப்பரித்தாங்க. கட்டணம் தானே இடிஞ்சு விழுந்துச்சு. உள்ள போய் சத்துருக்களை வீழ்த்தினார். இப்படி அதிசயங்களை ஆண்டவர் செய்தார்னா அது போல ஒண்ணுமே இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர். சிலர் சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில இப்படி ஆண்டவர் செஞ்சாரு, என் வாழ்க்கையில இப்படி செய்வார். பாருங்க, எலியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் காகத்தை அனுப்பி அப்பமும் கறியும். அது பஞ்ச காலத்துல. நீ யோசிச்சு பாருங்களேன். அப்பமே இல்லை, பஞ்சம், தண்ணி இல்லை. ஆனா இவனுக்கு மாத்திரம், எலியாவுக்கு மாத்திரம் எங்கிறது தான் அப்பம் வந்துச்சு, கறி வந்துச்சுன்னு தெரியல. வேதம் சொல்லுது, the raven brings meat and bread in the morning and also meat and bread in the evening.
2 வேளை சாப்பாடு. ஆனா காக்கா கொண்டு வந்துச்சு. பயங்கர சூப்பர். அதை வாசிக்கும் போது அது அதிசயம். We cannot imagine. We couldn't imagine like this. But God is miracle. Our God is miracle. அவர் தான் அதிசயம். அது மட்டும் இல்ல, கூடவே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்டர், அற்புதமும் செய்கிறவர், ஒண்டர்ஸ், அதிசயங்களை நடப்பிக்கிற கர்த்தர். நீங்க வேதத்துல மாத்திரம் இல்ல, நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாருங்க, நம்ம கூட கர்த்தர் இருந்தா அதிசயம்தான். அங்க மனோவாவும் அவருடைய மனைவியும் தேவதூதனை சந்திச்சு தேவதூதனை சொல்றாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது அந்த தேவதூதனை சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு அப்பமும் ஆணமும், அதாவது சால்னாவும் சர்வாரும் கொண்டு வரோம், சாப்பிடுங்க. அப்போ சொன்னார், வாங்க எடுத்துட்டு வாங்க, நான் சாப்பிட்றேன். அப்போ இவங்க எடுத்துட்டு வந்தோடனே அவர் சொல்றாரு, அந்த பாறையில அப்பத்தை வைத்து ஆணத்தை அதன் மேல் ஊற்றுங்க. அவங்க அப்படியே செஞ்சாங்க. அப்பத்தை வச்சு ஆணத்தை அதன் மேல் ஊற்றணுன்னே அவர் தூதனானவருடைய கையில் இருந்த கோல்னால் அதை தொட்டாரு. அப்படியே எரிந்து அந்த புகையில அவர் காண போய்க்கார். மேட்டர் முடிஞ்சது. அதிசயம் அங்கே சொல்லப்படுது, அதிசயம் விளங்க பண்ணினார். தட் இஸ் மிராக்கிள். ஆனா ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தப்ப சாப்பிட்டாங்க. இங்க அப்படி இல்லை, தொட்டாங்க, அக்கினி புறப்பட்டது. பலிபீடத்தில் அதே போல எலியா பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பா ஒரு பலிபீடத்தை கட்டி அதை இஸ்ரவேல் பெயரை வச்சு 12 கற்களை அதுல போட்டு ஆட்டை பலி செலுது. பெரிய மாட்டை காளைய பலி செலுது. அது மேல தண்ணீர் குடமா தண்ணீர் 12 குடம் தண்ணீரை ஊத்தி, என்னை கேட்டவர்களும் கத்தாவேன் சொன்ன வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாத்தையும் நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுது. அது அதிசயம். சோ ஆண்டவர் வேதத்தில் நிறைய அதிசயங்களை, ஒண்டர்ஸ். When we read our Bible, we are astonished when we see the wonders was filled in Bible. அது அதிசயம் வேதத்தில் நிரம்பி இருக்கு. அதனாலதான் வேதத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர்தான்பா அதிசயங்களை செய்கிறவர். உங்களுடைய ஜனங்களுக்கு நன்மையை வழங்கினவர் நீர்தான், ஆசீர்வச்சவர் நீர்தான், உயர்த்தினவர் நீர்தான், மேன்மைப்படுத்தினவர் நீர்தான், கிருபை தந்தவர் நீர்தான். இந்த காலை வேளையில ஏதோ ஒரு அதிசயத்தை ஆண்டவர் எனக்கு செஞ்சா நல்லா இருக்கும், இதுல எனக்கு இந்த விஷயத்துல ஒரு அற்புதம் நடந்தா, அதிசயம் நடந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதை செய்ய போகிறார். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் வச்சிருக்கிற வழியின்படி அவர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதை பெற்று அனுபவியுங்கள். ஆமென்.